ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான இந்த கிறிஸ்து பிறந்த நாளின் வாழ்த்துதல் செய்தியை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரி, தேவன் நம்மையும் படுட்டோம். நேராக தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து போகலாம். அதே நம்ம வாசித்த பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா எழுதின சுவிசேஷம், அங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். என்ன செய்தியை சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு ஒரு குழந்தை என்ன பண்ண போகுது, பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாம். ஆனால் அதற்கு அந்த காரியங்கள்லாம் சொன்ன பிறகு முதலாவது செய்தி யாருக்கு சொல்ல தேவன் விரும்புகிறார் அப்படின்னா, முதல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடி மரியாளுக்கு சொல்லுகிறார். பிறந்த பிறகு அடுத்து யாருக்கு அந்த செய்தி போகிறதுன்னா, மேய்ப்பர்களுக்கு போகிறது. வாசிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். பிள்ளையை துணிகளில் சுற்றி காண்பீர்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் பிறந்ததற்கு அடையாளம், நம்ம ஆண்டவர் பிறந்ததற்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளமா? துணிகளில் சுற்றி எங்கே கிடத்திருக்க காண்பீர்கள். அதான். ஏன்னா அந்த நாட்கள் நிறைய பிள்ளைகள் பிறந்திருக்கலாம் இல்லையா, நிறைய தாய்மார்கள் பிள்ளையை பெற்றெடுத்து வந்திருக்கலாம். எந்த குழந்தை ஏது அப்படின்னு தெரிஞ்சிடாமல் முன்னணையில் கிடத்திருக்க காண்பீர்கள். அப்படின்னா இந்த அடையாளம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, கிறிஸ்து பிறந்ததே தாழ்மையின் அடையாளம். கிறிஸ்து பிறந்தது எதற்கு அடையாளம்? தாழ்மை. அவர் யார் அப்படின்னா, ஒருவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், 1 தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம், தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் மன்னிக்கணும் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் அப்போ நம்ம தேவன் யார் அப்படின்னா, இந்த பூமியில் அவதரித்தவர் யார் அப்படின்னா, சாவாமை உள்ளவரா, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரா, மனுஷரால் ஒருவரும் கண்டிராதவரா, அவர் என்ன பண்ணக்கூடாதான், காணக்கூடாதவருமாய் இருக்கிற அந்த தேவன் இந்த பூமியில், இப்பேற்பட்ட பாவம் நிறைந்த பூமியில் அவதரித்தார். அப்போ அதைத்தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அவ்வளோ பெரிய தேவன் எப்படிப்பட்ட அடையாளத்தோடு தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னா, எங்கேயும் நான் யார் தெரியுமா அப்படிலாம் சொல்லவே இல்லை. எங்கேயும் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்களே, நான் யார், எங்கேயும் எந்த இடத்துலையும் அவர் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய பவர் என்ன, என்னுடைய வல்லமை என்ன, என்னை யார் அப்படின்லாம் ஒரு நாள் அவர் சொல்லலை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் தாழ்மையோடு முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்போ அந்த தேவன், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் அவர் யாராக இருந்தார் அப்படின்னா, தேவனாகவே இருந்தார். யாராக இருந்தார்? தேவன். அவ்வளோ பெரிய தேவன், காணக்கூடாதவர். என்ன ஆனார் அப்படின்னா, 14வது வசனத்தில் அந்த தேவன் வார்த்தையாக இருந்த தேவன் எதுவாய் மாறினாராம்? மாம்சமாய். இந்த பூமியில் வரணும்னா, தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும்னா, தாழ்மையை தரித்து கொள்ளணும் அப்படின்னா, வானத்தில் இருந்துக்கிட்டே நான் தாழ்மை உள்ளவர் என்பதை ஒரு நாள் வெளிப்படுத்த முடியாது. அவர் மனுஷத்தில் மாம்சீகத்தில் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அவர் தாழ்மை உள்ள தேவன் என்பதை உங்களுக்கு எனக்கு வெளிப்படுத்துவதற்காக தான். சரி, அப்போ தேவனாய் இருந்தவர் என்ன ஆயிட்டார் இப்போ அப்படின்னா, தேவனாக இருந்தவர், தேவனிடத்தில் வார்த்தையாக இருந்தவர், இப்போ யாரை மாறிட்டார்? இப்போ மாம்சமாய் மாறினார். இப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம், மன்னிக்கணும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் பாருங்களேன், 35வது வசனத்தில், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய
குமாரன் எனப்படும். சரி, தேவனாய் இருந்தவர், நல்ல கவனிக்கலாம், தேவனாய் இருந்தவர் இந்த பூமியில் வருவதற்கு அப்படி எப்படி மாறினார் அப்படின்னா, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை எதுவாக இருந்ததா? தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை யாரிடத்தில் இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. இந்த வார்த்தையாகிய தேவன் இந்த பூமியில் வருவதற்கு எப்படி ஆனார் அப்படின்னா, அந்த வார்த்தையை அப்படியே மரியாள் என்கிற சகோதரியினுடைய தாயினுடைய கர்ப்பத்தில் அந்த வார்த்தையை வைத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கர்ப்பம் தரித்து யாராய் மாறினா, மாம்சமாய் மாறினது. அந்த மாம்சத்தில் யார் வெளிப்பட்டதா? தேவன் வெளிப்பட்டார். அந்த தேவனுக்கு தான் இயேசு என்று என்ன பண்ணியிருக்கிறார்கள்? பேரிட்டு இருக்கிறார்கள். சரி, இது என்னன்னா, இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஆதியில தான் தேவன் இருந்தார். ஆனால் அந்த வார்த்தை அந்த மரியாள் என்கிற தாயினுடைய கர்ப்பத்தில் 10 மாதங்கள் அந்த வார்த்தையை ஆவியானவர் அடக்காக்க, ஆவியானவர் அதை பாதுகாக்க, அந்த வார்த்தையானது கர்ப்பம் தரித்து கிறிஸ்துவை உண்டாக்கி வெளியில் பிறக்க செய்திருக்க கூடுமானால், இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருடங்களை தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால, ஆவியானவர் கர்ப்பம் தரித்து நமக்குள்ளேயும் கிறிஸ்து உருவாக வேண்டும். அதாவது கிறிஸ்து எப்படி உருவாகுனா என்ன, எங்கேயும் நம்ம கிறிஸ்துவ காண்பிப்பது அல்ல. கிறிஸ்து நமக்குள்ள உருவாகணும் அப்படின்னா 2 காரியம். ஒன்று, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும், அந்த வார்த்தையை ஆவியானவர் கர்ப்பம் தரிக்கணும். இவ்வளோ நாளாக நம்ம கேட்கிற வசனங்கள் யார் கர்ப்பம் தரிச்சிருக்கணும்? யாருடைய ஒத்தாசையோடு கூட? பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட. ஆவியில் நிறைவதும், ஆவியில் அபிஷேகத்தில் நிறைந்து பேசுவதும் இது அவசியம். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்துவை நமக்குள்ள, ஏன்னா ஒவ்வொரு நாளும் மாதங்கள், ஒவ்வொரு மாதம் ஆகும்போது அந்த வார்த்தை கர்ப்பம் தரித்து கிறிஸ்து வெளிப்படுவதற்கு ஒரு பூரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறார். ஒரு 6 மாதம் ஆகிறது, 3 மாதம் ஆகிறது, 9 மாதம் ஆகிறதுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் இத்தனை ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் எத்தனை காரியங்கள், எத்தனை விதமாய் கிறிஸ்து நமக்குள்ள உருவாயிருக்கிறார் என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரு பெரிய கர்ப்ப வேதனை என்ன? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டிய கர்ப்ப வேதனை, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். அப்போ எல்லாருக்காகவும் அல்லது எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் கர்ப்ப வேதனை படணும். ஏன் இந்த கர்ப்ப வேதனைனா, யார் உருவாவதற்காக? கிறிஸ்து உருவாக்கணும். இல்லை, அந்த கர்ப்ப வேதனை என்பது பல காரியங்களை, பல கோணங்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த தாய் எப்படி அந்த கர்ப்ப வேதனைப்பட்டாங்க? ஏன்னா யோசேப்பு மரியாள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் திருமணத்திற்கு, திருமணம் ஆகலை. அதற்கு முன்னாடி அந்த அம்மா கர்ப்பவதி ஆயிட்டாங்க. இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. அது நிமித்தம் அவ பெயர் அவங்களுக்கு வந்தது. இது எப்படி சாத்தியமாகும்? இது எப்படி சாத்தியம்? எப்படி ஒரு திருமணம் ஆகாமல் எப்படி ஒரு பிள்ளையை கர்ப்பம் தரிக்க முடியும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குள்ளேயும் தப்பான அபிப்பிராயம் கொண்டிருந்தார்கள். இது தேவனுடைய வார்த்தை கர்ப்பம் தரிக்கும் என்பதை எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்றைக்கு நீங்கள் நான் கேட்கிற வார்த்தைகள் கூட உங்களுக்குள்ள எனக்குள்ள கர்ப்பம் தரிக்கணும். யார் மூலமாய்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய். யாரை பிறப்பிக்கணும்? கிறிஸ்து பிறப்பிக்கணும். நமக்குள்ள கிறிஸ்து என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? உருவாகிட்டே இருக்கணும், பெற்றெடுக்கிற வரை அந்த கர்ப்ப வேதனை. அப்போ நம்ம கொஞ்சம் நிதானித்து, கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்து அப்படியே நமக்குள்ளே உருவாகிறாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சரி, இப்போ உருவான பிறகு இது ஒரு ஸ்டேஜ் உருவாயாச்சு. இப்போ ஒரு 10 மாதங்கள் கிறிஸ்து உருவாகிட்டார். அப்போ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம், உருவாகிட்டார். சரி, அதில் நாம் அந்த தாய்க்குள்ளே இருந்து வெளிப்பட்ட கிறிஸ்து எங்கே காணப்படுகிறார், எங்கே கிடத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா, முன்னணை அப்படின்னா மரியாளுக்குள்ளிருந்து வெளிப்பட்ட கிறிஸ்து எப்படி தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னா, தாழ்மையாய் வெளிப்படுத்தி கொண்டார். இப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயே எது வெளிப்படணும்? ஏன்னா யார் வெளிப்பட்டிருக்கிறது? கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார். கிறிஸ்து நமக்குள்ளேருந்து பிறந்திருக்கிறார். அப்போ எப்படியே நம்ம காண்பித்து கொள்வது அப்படின்னா, தாழ்மை மிக அவசியம். அவருக்குள்ளே இருந்த அந்த தாழ்மை, அவருக்குள்ளே இந்த எதில் தாழ்மையாக இருந்தார் அப்படின்னா, அவர் முதலாவது தன்னுடைய இருதயத்திலேயே அவர் தாழ்மையாக இருந்தார். மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 29வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்.
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். பாருங்களேன், நான் யாரா இருக்கிறேன்? நான் யாரா இருக்கிறேன்னு சொல்றாரு. நான் சாந்தமும் மனத்தாழ்மை. அப்ப கிறிஸ்துக்குள்ள இருக்கிற இந்த சுபாவம் என்ன, கிறிஸ்துக்குள்ள என்ன கேரக்டரை நம்ம பார்க்குறோம், கிறிஸ்துக்குள்ள என்ன நிலவரத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர் யாரா இருக்கிறாரா? தாழ்மையா இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அப்போ கிறிஸ்து பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும், நமக்குள்ள கிறிஸ்து வெளிப்பட்டிருக்கிறார், கிறிஸ்து பிறந்திருக்கிறார். எப்படி நம்மை காண்பித்து கொள்ளணும், எப்படி அந்த சுபாவம் நமக்குள்ளே வரணும்னா, அவருக்குள்ளே என்ன சுபாவம் வெளிப்பட்டது? அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவர், இந்த பூமியில் எப்படி வெளிப்பட்டார்? தன்னை தாழ்த்தி வெளிப்பட்டார். அந்த தாழ்மை எங்கே இருந்துச்சு? அவருக்குள்ள இருதயத்தில் இருந்துச்சு. இப்போ நமக்கும் இந்த இருதயத்தில் என்ன உண்டாகணும்? தாழ்மை உண்டாகணும். இதைத்தான் தீர்க்கதரிசின்னு சொல்கிறார். மீகா எழுதின மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்களானா, மனுஷனே அறிவித்திருக்கிறார், உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை அல்லாமல் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நம்முடைய எல்லா மகிமையும் குறித்து நம்ம பேசுகிறோம். ஒரு 400 ரூபாய் ஷர்ட் வாங்கினா கூட அதை ரொம்ப பெருசாக பேசும் பார்த்தீங்களா? அது வாங்கின இடத்த சொல்லியும் சொல்லுவோம். இங்கே இல்லை, அது அங்கே தான் அந்த மாதிரிலாம் இருக்கும். இது 400 ரூபாய் இல்லை, இதன் விலையே 1800, இப்படிலாம் பேசும் பார்த்தீங்களா? இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக நம்ம நினைக்கக்கூடாது. இதெல்லாம் பெருமையாக நம்ம பேசணும் நினைக்கக்கூடாது. தேவன் எதிர்பார்க்கிறது தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை அல்லாமல். ஏன்னா கிறிஸ்து அவ்வளோ பெரிய தேவன், அவர் தேவனுக்கு சமமாயிருந்தார், அவர் வானாதி வானங்களில் வீற்றிருந்தார். ஆனால் இந்த பூமியில் வெளிப்பட்ட போது அவர் தேர்ந்தெடுத்த இடமோ பார்த்தீங்க அப்படின்னா முன்னணையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அப்போ இந்த தாழ்மை முதல்ல எதில் வெளிப்படணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தருடைய இருதயத்தில் வெளிப்படணும். தாழ்மையான பேச்சு வேணும், தாழ்மையான சிந்தை வேணும், தாழ்மையான பார்வை வேணும். ஒரு மேட்டுமையான பார்வைகள், பெருமையான வார்த்தைகள், இதெல்லாம் என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாது. காரணம் என்ன? கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. ஏன் அப்படின்னா, அவர் தன்னை தாழ்த்தினவராயிருந்தார். அவர் பிறப்பே எப்படிப்பட்ட பிறப்பு தான்? தாழ்மை தான். எவ்வளோ பெரிய ராஜ மாளிகைலாம் அவருக்கு காத்திருந்தது. அவர் ராஜ வம்சத்தில் பிறந்தார். யூதா என்ன சொல்ல போனால் தாவீது வம்சத்தில் அவர் வந்தார்னா எத்தனை ராஜ பரம்பரையில் அவர் வருவதற்காக காத்திருந்திருப்பார்கள். அவரோ அட்ரஸே இல்லாத மரியாள், யாருன்னே தெரியாது, ஊர் பேர் தெரியாது. அந்த அம்மா கிட்ட போய், மரியாளே பயப்படாதே, நீ கிருபை பெற்றாய் அப்படின்னு. அப்போ இந்த தாழ்மை யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்குள்ளாய் கிறிஸ்து உருவாகணும். கிறிஸ்து யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறாரோ அவர்கள் மனத்தாழ்மையாய் மாறிவிடுவார்கள். அப்படி நமக்குள்ள அந்த தாழ்மை வரணும். கிறிஸ்து பிறந்தார் என்பதற்கு அதுதான் அடையாளம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அடையாளம். கிறிஸ்து நமக்குள்ளே காணப்படுகிறார் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். அப்போ கிறிஸ்து பிறந்ததற்கு அடையாளம் எதுனா? தாழ்மை. அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னா எது வெளிப்படணும்? தாழ்மை வெளிப்படணும். பதறி பேசக்கூடாது. என்ன சம்பவங்கள் நடந்தாலும் சரி, ஏது சம்பவங்கள் நடந்தாலும் சரி, நான் பிறகு சொல்கிறேன், அமைதியாய் அவர் கடந்து போனது போல நாமும் தாழ்மையாய் கடந்து போகும் பொழுது தேவன் ஒவ்வொருவருக்கும் அவர் கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? அப்போ ஆவியானவர் இந்த வசனத்தை கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னா இது நல்ல வார்த்தையாக இருக்கணும், நல்ல நிலமாக இருக்கணும். இந்த நிலத்தில் ஆவியானவர் இந்த வார்த்தையை கர்ப்பம் தரித்து ஏதோ ஒன்றை பிறப்பித்துவிடக்கூடாது. கிறிஸ்துவை அல்லாமல், இயேசுவை அல்லாமல் வேறு ஒன்றும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உருவாயிடக்கூடாது. இதுக்கு காரணம் ஆவியானவர் உடைய ஆளுகைக்கு நம்ம முழுமையாய் நம்ம என்ன பண்ணணும்? ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். சரி, அப்போ கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது எதில் தாழ்மையாய் காணப்பட்டார்? இருதயத்தில் தாழ்மையாக காணப்பட்டார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். ரெண்டாவது, கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது எப்படி தன்னை மனுஷீகத்தில் வெளிப்படுத்தி கொண்டார்? ஏன் வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 50வது வசனம். பாருங்களேன், அவர் வரும்பொழுது எதை தேடும்படியாக அவர் வரல?
அவர் மகிமையை தேடும்படியாய் வரல. இதுவே அவருடைய தாழ்மை. அவர் வந்து ஒருவேளை நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் எங்கிருந்து வந்தேன் தெரியுமா, என்னை எத்தனை தூதர்கள் பாடி துதிக்கிறாங்க தெரியுமான்னு கூட சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் மகிமையை தேட வரவில்லை. இப்போ ஒரு நாளும் ஒருபோதும் நமக்கு இருக்கிற எந்த காரியத்தையும் என்னவோ ஆய்க்கிறக்கூடாது, நமக்கு மகிமையாய் ஆய்க்கிறக்கூடாது. இந்த நேபுகாத்நேச்சார் பாபிலோனில் இருந்த ராஜா, இது எல்லாவற்றையும் அவன் தான் பாபிலோனில் கட்டினது அவன் தான், பாபிலோனுக்குரிய ராஜாவும் அவன் தான். ஆனால் அவன் ஏறி அந்த உப்பரிகளை ஏறி அந்த உயரத்தில் ஏறி அவன் நின்று கொண்டு அவன் சொல்கிறான், இதல்லவா நான் கட்டின பாபிலோன். எந்த மகிமையை அவன் எடுத்துக்கொண்ட போது தேவனுடைய கோபம் அங்கே இறங்குகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் யாதொரு காரியத்திலையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை யாருக்கு கொடுத்துடணும், தேவனுக்கு கொடுத்துடணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என் மகிமையை தேட வரல. அப்போ எந்த விதத்திலும் இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். இருதயத்தில் தாழ்மை நமக்கு அவசியம். ஆனால் அதே வேளையில் எந்த ஒரு காரியத்தை நம்ம மகிமையாய் பேசி எந்த மகிமை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாமும் மகிமையை எழுந்தவராய். இந்த தாழ்மை அப்படின்னு சொல்கிறோமே, எது வரைக்கும் தன்னை தாழ்த்தினான்னு வேதம் சொல்லுது இல்லையா? மரிக்கிற வரை அவர் அப்படி எது நடத்திட்டு போச்சு அந்த தாழ்மை. எந்த இடத்துலையும் அவர் கூட்டிகிட்டு வந்து ராஜாவாக்க விரும்புகிறார்கள். அவர் அப்படி கொஞ்ச நேரத்தில் சண்டை போடலை, என்னை விட்டுருங்கன்னு சொல்லலை. அவர் அந்த இடத்தை விட்டு மறைந்து கடந்து போய் விட்டார். காரணம் என்னென்னா, அவர் அதற்காக அவர் வரல, அவர் மகிமைக்காக அவர் வரல, அல்லது அவர் மகிமை தேடுவதற்காக அவர் வரல. ரெண்டாவது இன்னும் சொல்ல போனால், ஒரு ராஜ்யத்தில் அவர் அதிபதியாக இருக்கின்றதுக்காக வரல, தன்னை தாழ்த்தினவராக. எப்படி ஆரம்பத்தில் இப்போ நிறைய ஃபோட்டோலாம் வரைகிறாங்க, இயேசு கிறிஸ்து ஃபோட்டோலாம் வரைகிறாங்க. எப்படி அவரை வரைகிறாங்க? ராஜாதி ராஜாவாலாம் வரைகிறது கிடையாது. எப்போ பார்த்தாலும் பாவம் போல் இருக்கிற ஒரு ஃபோட்டோ தான் அவரை வரைகிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் தாழ்மையின் உருவமாய் தாழ்மையாகவே வெளிப்பட்டார். இந்த தாழ்மை நமக்கு எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்கணும். இந்த தாழ்மை இருந்தால் தான் நம்ம எதை எடுத்துக்கொள்ள மாட்டோம் தெரியுமா? மகிமை எடுத்துக்கொள்ள மாட்டோம். இந்த தாழ்மை யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ, இந்த தாழ்மை தான் நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்துவை உன்னதங்களிலே பிதாவின் வலது பார்சல் உட்கார வைத்தது. அப்போ உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இந்த தாழ்மை வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். தாழ்மை வந்துருச்சு அப்படின்னா எது வந்துடும்? கிருபை வந்துடும். கிருபை வந்துருச்சு அப்படின்னா உன்னதங்களில் கர்த்தர் உட்கார வச்சிருவார். இந்த நாட்களில் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார் அப்படின்றத நீங்கள் நினைவுபடுத்தணும். அப்படின்னா நம்ம தாழ்மையாக இருக்கிறோமா, இல்லை பெருமையானவைகளை பேசுகிறோமா, இல்லை மேட்டுமையானவைகளை பேசுகிறோமா, இதெல்லாம் பார்த்து தங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி கொள்ளுங்கள். முட்டி போடுன்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னது தான்? தன்னை தாழ்த்துவதற்கு அடையாளம். முழங்கால் படியிட்டு குனிந்து, இல்லைன்னா தன் முகம் முழங்காலில் பட குனிந்தார் அப்படின்னா அந்த தாழ்மையை வெளிப்படுத்துவதற்காக தான் முழங்கால்கள். நின்று ஜெபிக்கலாம், நடந்து ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஏன் முழங்கால் படிக்கணும்னா, நான் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்போதும் தாழ்மையாய் இருதயத்தில் இருக்கணும். ரெண்டாவது, எந்த மகிமை நம்ம என்ன பண்ணிக்கொள்ளக்கூடாது, எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, அவர் தாழ்மை என்பதை, அவர் தாழ்மையானவர் என்பதை அடுத்தது எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, வாசிங்க ஒரு வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:10 வாசிங்க. பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஆயக்காரரும் பாவிகளும் வந்து, நல்ல கவனிங்களேன், அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து யாரோடு கூட பந்தி இருந்தாங்களா? இயேசுவோட. கவனிக்கலாம், இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கூட உட்கார்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னா கூட ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறோம் இல்லையா? யாரு கூட உட்காரணும், யாரு கூட பழகணும், அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி பழகுகிறோம், அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களோடு கூட போகிறோம். ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட அவங்க என்ன தகுதியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போய் அவங்களோட இருக்கிறோம். நல்ல வசதியாக இருந்தாங்கன்னா குடும்பமாக போகிறோம், இல்லை பாவம் போல் இருந்தாங்க அப்படின்னா பையன் நீ போயிட்டு வரையாடா அப்படின்னு கேட்குறோம். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்களேன், யாரோடு கூட ஒரு பந்தி இருந்தாராம்? ஆயக்காரரும் பாவிகளோடு. அப்படின்னா எதை நமக்கு இங்கே அழகாக ரொம்ப கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, அவர் இந்த தாழ்மையை ஜனங்கள் மத்தியிலேயே அதை அவர் பகிர்ந்து கொண்டார். அப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கல. ரைட்டு, பிரைஸ் லார்ட் பிரதர்,
இப்போ ரொம்ப ஐக்கியம், நம்ம ஆட்கள் இல்லை, நம்ம பணம், இது பதவி, நல்ல புகழ் அப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஒட்டி அப்படி கையை நம்ம டைட்டாக கொடுப்போம், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னுவோம். இல்லை அப்படி ஒரு மாதிரி சபைகள் இல்லை, அப்படி நமக்கு கண்ணு தெரியாதவங்க ஒரு மாதிரி கஷ்டப்படுறவங்க அப்படின்லாம் அப்படி தோத்துன்னு சொன்னால் கூட இப்படி பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படி நம்மளை கனப்படுத்தி பிரைஸ் லார்ட் பிரதர்னு சொன்னேன் அப்படின்னு போகிற ஆட்கள்லாம் உண்டு. இது எதை ஒருவேளை நமக்குள்ளே ஏன் இந்த காரியங்கள் இருக்குது அப்படின்னா, கிறிஸ்து உருவாகினார்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருந்து என்ன பண்ணிடும், போயிடும். ஏன்னா அவர் பாவிகளோடும் ஆயக்காரர்களோடு கூட என்ன பண்ணியிருந்தார். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, அப்பேற்பட்ட தேவன் அவர் ஒருவேளை எல்லாரும் எதிர்பார்த்துருப்பாங்க, அவர் நீதிமான், அவர் நம்ம ஆட்களை அப்படி தான் பார்த்தாங்க. என்ன அவர் பாவிகளோடு உட்கார்ந்துருக்கிறாரு, இன்னும் அவங்களோடு கூட சாப்பிட்றாரு, இன்னும் அவங்க வீட்டுக்கு போகிறாரு, இன்னும் அவங்கள தொடுறாரு, இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் எப்படி அவர் தன்னை தாழ்மை என்பதை எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் அப்படின்னா, சக ஜனங்களோடு கூட சக மக்களோடு கூட அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து அப்படி சாப்பிட்டுக்கிறது நம்ம பார்க்குறோம். சில மீட்டிங்கில் போனால் பாஸ்டருக்குன்னு தனி டேபிள் போட்டு தனி சாப்பாடுலாம் தருவாங்க. அவங்களாம் யார், பாஸ்டர். அங்கே போய் உட்காந்து நம்மளே சேர்க்க மாட்டான். இல்லை நீ போ அங்கே பிரதர் அங்கே போங்க பிரதர் அப்படின்வாங்க. இது ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை, ஜனங்களோடு கூட இருந்தார். அதனால தான் பேதுரு கேட்குறாரு, ஆண்டவர் சொல்கிறாரு என்னை தொட்டது யார் அப்படின்னு. அவங்க எல்லாம் கூட சீசி சொல்கிறாங்க, உன்னை யாரையா தொட்டுன்னு சொல்ல முடியும், இவ்வளோ பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உன்னை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னா. எல்லா ஜனங்களத்திலையும் ரொம்ப ஈஸியாக ஆண்டவர் கடந்து போய் அவ்வளோ பெரிய தேவன் அவங்களோட சாப்பிட முடியுமா, அவங்கள கூட உறவு வைத்து கொள்ள முடியுமா, அவங்களோட கூட பார்க்க முடியுமா, அவங்களோட பழக முடியுமா அப்படின்னா, இதை தான் கிறிஸ்துவின் சிந்தை. இந்த சிந்தை வந்துருச்சுன்னா நம்ம கூட ஸ்டேட்டஸோ டிஸ்டன்ஸோ இது ஒன்றதையும் பார்க்க மாட்டோம். கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட நம்ம எல்லாவற்றிலையும் ஐக்கியப்பட்டு இருப்போம். சபைகளில் பிரிவினை வராது, சபைகளில் பாகுபாடுகள் வராது. சபைகளில் உண்மையான சபையாய் கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட சபையாய் இருப்போமே. ஏனால் இந்த கையை குறித்து ஒரு அலட்சியமாய் பேசாது, இந்த குறித்து ஒரு மாதிரி மேன்மையாய் பேசாது. காரணம் என்னென்னா, சரீரத்தில் இணைக்கப்பட்ட ஒவ்வொரு அவயவங்களும் அவசியம் என்பதை உணர்ந்திருப்போமே. ஏன்னா நமக்குள்ள எந்த வேறுபாடோ வேறு பிரிவுகளும் வராது. அப்போ கிறிஸ்து தாழ்மை உள்ளவர் என்பதை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்து அவர் சாப்பிட ஆரம்பித்தார். அதுவும் நல்ல யூதர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, சீஷர்கள் கூட இருக்கிறதானா பரவாயில்ல, இந்த பெரிய ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்ல, யாரோடு கூட அவர் உட்கார்ந்தா, பாவிகளோடும் ஆயக்காரரோடும். யாரெல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு யாரெல்லாம் சமுதாயத்தில் அற்பமாய் நினைத்தார்களோ அவர்களோடு கூட அவர் உட்கார ஆரம்பித்தார். இது எதை காண்பிக்கிறதுனா, அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. நம்ம கூட அப்படி பழக ஆரம்பிக்கணும். பெரியவங்களோடு கூட நம்ம லெவலுக்கு இல்லது நம்முடைய நிலைமைக்கு இருக்கிறவங்களோடு கூட பழகிறது அந்த பழக்கம் அல்ல, அவங்க நம்ம கூட பழகுவாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு திருப்பி கொடுக்கிறவனுக்கு நீ போய் கொடுத்தீன்னா அது மேன்மை இல்லை, நீ திருப்பி கொடுக்காதவனுக்கு நீ எதாவது செஞ்சு பாரு, அது பரலோகத்தில் சேர்த்து வைக்கிற பொக்கிஷம் அப்படின்றார் இல்லையா. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேணும். அப்படி நம்ம அவங்களோடு கூட பழகிறத பார்க்கலும் இது ஒரு பெரிய ஆண்டவர் அதை பார்ப்பறார். ஏன்னா இதை நம்ம வேதத்தில் வாசிக்கணும் இல்லையா. அவர் சொல்கிறார்ல, நான் வியாதியாக இருந்தேன், நான் பசியாக இருந்தேன், நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், என்னை யாரும் விசாரிக்கல கவனிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் பார்க்குறதெல்லாம் உங்கள் நிலைமைக்கே நேராக இருக்கிறவர்களே பார்க்குறீங்க, ஆனால் என்னோடு கூட இருக்கிற என் ஜனங்களை நீங்கள் கவனிக்கலை, ஏழைகளை கவனிக்கல, இல்லை கஷ்டப்படுறவர்களை கவனிக்கல. அங்கே கூட நம்ம போய் அந்த ஒரு நிலவரத்தை நம்ம கீப் பண்ணுறோம், ஸ்டேட்டஸை பார்க்குறோம், நம்மளை ஸ்டாண்டர்டை யோசிக்கிறோம். இல்லை, கிறிஸ்து தாழ்மையுள்ளவர் என்பதை ஒருவேளை இன்றைக்கி தான் நமக்கு ஸ்டேட்டஸ், இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட், இன்றைக்கி தான் நம்ம நல்லா இருக்கிறோம், இன்றைக்கி தான் அப்படி இருக்கிறோம். கொஞ்சம் ஒரு காலத்தில் ஒரு 30 நம்ம பிறந்திருக்கும் போது நம்முடைய குடும்பத்து நிலைமையை பாருங்கள். அங்கே அவர் நம்மை தேடி வந்து ஒருவேளை அவர் யார் என்பதை உணர்ந்து, நான் தேவன், எங்கேயும் போக மாட்டேன், யாரையும் தொட மாட்டேன், யூதர்களுக்கு மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரானா இந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே கூட வந்திருக்காது. அப்போ நம்ம ஆண்டவர் தாழ்மையாக இருக்கிறார் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்தினார்னா, எல்லா மக்களோடு பழகினார்,
எல்லா மக்களோடு உலாவினார், எல்லா மக்களோடு குஷ்டரோகியை தொட்டார். எவெல்லாம் தீட்டானவன் எவெல்லாம் தொடக்கூடாதுன்னு சொன்னாரோ அவனை தொட்டார். எவனை புறக்கணித்தாங்களோ அவனை கூப்பிட்டுக்கிட்டாரு. அவர் தான் சொல்கிறாரு, அந்த ஒரு ஸ்திரீ ஓடியாந்து தன்னுடைய தலைமயிரால் இயேசுனுடைய பாதத்தை துடைக்கும் போது சீஷெல்லாம் சொல்கிறாங்க, இவள் யார் என்று அவருக்கு தெரியாதா, ஐயோ அவள் பாவியாச்சே தொடுறாளே அப்படின்னு. ஆண்டவர் அப்படி பார்த்து சொல்கிறாரு, எப்பா பேதுரு, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், என் தலையில் எண்ணெய் தேய்க்க எண்ணெய் கொடுக்கல, உன் வீட்டுக்கு வந்தேன் தண்ணி கொடுக்கல, உன் வீட்டுக்கு வந்தேன் நீ முத்தம் கொடுக்கல, ஆனால் இவளோ. அப்போ தேவன் எவ்வளவாய் அந்த ஒரு ஐக்கியத்தை நமக்குள்ளே ஏற்படுத்த வேண்டும் என்று. அதனால தான் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையில் ஊற்றப்பட்டாரோ அன்றைக்கு யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனம் என்றும் இல்லை, சுயாதீனம் ஒன்றும் இல்லை, அடிமை ஒன்றும் இல்லை. நம்ம எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளே யாரை மாறிட்டோமா? வாசிங்க 12ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். ஆவியானவர் பெற்றுக்கொண்ட நோக்கம் சபைக்கு நானும் வந்த நோக்கம் என்ன அப்படின்னா, இப்படி பிரிவினைகளோடு கூட இருப்பதற்காக அல்ல. 13வது வசனம், நம் யூதராயினும் கிரேக்கராயினும் எல்லாரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக எல்லாரும் சரீரமும் ஒரே அவயமாய் இராமல் அநேக அவயங்களாக இருக்கிறது. அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே சொல்கிறாரு, நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனி யாராக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ளே என்ன இல்லை என்ன இருக்கக்கூடாதுன்றார்னா, யூத அப்படின்னு பிரிஞ்சிக்காதீங்க, கிரேக்க அப்படின்னு பிரிஞ்சிக்காதீங்க, நான் ரொம்ப ஏழை அப்படின்னு பிரிஞ்சிக்காதீங்க, எனக்கு எந்த விதமான ஃப்ரீடமும் இல்லை பிரதர் அப்படின்னு சுயாதீனராக இருந்துடாதீங்க. காரணம் என்னென்னா, எல்லாரும் ஒரே ஆவினாலே தாகம் தீர்க்கப்பட்டு இருக்கிறோம். இது எங்கே ஏற்படணும்? நமக்கு இருதயத்தில் ஏற்படணும். இது யாருக்கு ஏற்பட்டது? நம்முடைய ஆண்டவருக்கு ஏற்பட்டது. என்ன சக ஜனங்களோடு கூட அப்படி உட்கார்ந்து சாப்பிடும்போது அவன் பாவி, அவன் கெட்டவன், அவன் நல்லவன், அவன் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், படித்தவன், படிக்காதவன் அப்படிலாம் ஒரு நாள் அவர் பார்க்கல. எல்லாரோடு கூட அவர் தாழ்மை என்பதை, ஜனங்களோடு கூட பழகுவதை, உலாவி வருகிறதை பார்த்து அவர் தாழ்மையுள்ளவர் என்பதை வெளிப்படுத்தினார் மாம்சத்தில். அப்போ நாமும் ஒருவர் எதில் வெளிப்படுத்தி கொள்ளணும்? ஏன் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கூட இதை பார்க்குறோம் நம்ம. லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. வந்து யார் யார் வந்து தான் ஏன் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்கிற பாருங்களேன், பாவிகளும் ஆயக்காரும். ஏன்னா பரிசேயன் தேவ ஆலயத்தில் போவதற்கு உரிமை இருக்குது. ஆனால் ஆயக்காரன் தூரத்தில் மார்பில் என்ன பண்ணுறான், அடித்து கொண்டு நான் பாவி அப்படின்றான். அப்போ ஆயக்காரனும் பாவியும் அவருடைய வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுத்து சாப்பிடுகிறார் என்றார்கள். அப்படின்னா அது ஒரு பெரிய குற்றமாக இருந்தது. இவர் அதனால தான் யூதர்கள் இவர் ராஜாவாக ஏற்றுக்கொள்ளலை. அதனால தான் யூதர்கள் இவரை ஒரு பாஸ்டராக, ஒரு ஊழியராக, ஒரு மேசியாவாக ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடு என்ன பண்ணாராம். அப்போ எப்படி தன்னுடைய தாழ்மையை எப்படி அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, இப்படிப்பட்ட பாவியாக இருந்த ஜனங்களோட, பாவியாக இருந்த மக்களோட அவர் அமர்ந்து சாப்பிடுகிறத அவர் தன்னை தாழ்மை உள்ளவர் என்பதை நிரூபித்தார். நம்ம எப்படி நம்ம தாழ்மை வெளிப்படுத்துகிறோம்? இல்லை கொஞ்சம் இதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வாங்க. நம்ம அதே நிலவரம் நமக்கு உரியவர்களுக்கே நம்ம போகிறோம் அப்படின்னா, நம்ம உரிய ஜனங்களோடு கூடவே காணப்படுகிறோம் அப்படின்னா, எல்லாரையும் போல எப்படி நம்முடைய ஆண்டவர் நேசித்தாரோ அதுக்கு காரணம் தான் நேசித்தது போல நாமும் மற்றவரை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அந்த தாழ்மை நமக்கு என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அடுத்தது இருதயத்தில் தாழ்மை இருந்தது. தன்னுடைய மகிமையை அவர் மகிமை தேட வரல. ஏன்னா அவர் மகிமை உள்ளவர் தானே, அந்த மகிமை தேட வரல. அதில் அவர் தன்னை தாழ்மையை வெளிப்படுத்தி கொண்டார். அடுத்து நம்ம கவனித்தோம், ஜனங்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிடுகிற காரியத்தில் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தி கொண்டார்? தாழ்மையை வெளிப்படுத்தி கொண்டார். அடுத்தது பொறுமையாக இருக்கிற ஒரு அனுபவம். வாசிங்க பார்க்கலாம் ஒரு வசனத்தை. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா
அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடிகளையும் என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார். மறைக்கவில்லை. என்ன இதில் என்ன அப்படின்னா, யாருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, தன்னை அடிக்கிறவர்களுக்கும் தன் தாடியினுடைய மயிரை பிடுங்கிருக்கிறவர்களுக்கும் காரி உமிழ்கிறவர்களுக்கும் தன்னை அவர் என்ன பண்ணியிருக்கிறார் இல்லையா? அப்படி மறைக்கல, ஒப்பு கொடுத்தாராம். அப்படின்னா அது எதில் பொறுமையாய் தன்னுடைய ஜீவியத்தில் அப்படி அர்ப்பணிக்கிறதுல ஒரு தாழ்மையை நம்ம பார்க்கிறோம். ஒன்றும் இல்லை, கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறார், அங்கே இருக்கிறார், வியாகுலப்பட்டு கொண்டு இருக்கிறார். அந்த ரோம அதிகாரிகள் எல்லாம் போயிட்டாங்க, அவர் சிறைபிடிக்கிறதுக்காக, அவரை கைது செய்வதற்காக போகிறாங்க. போன உடனே அவர் ஓடி ஒளியில் அவர் மறைந்து போகவில்லை. மறைந்து போன நாட்கள் உண்டு. காலம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. நேராக போய் யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே இயேசு, அப்புறம் இயேசு நான் தான்ற மாத்திரத்தில் எல்லாரும் விழுந்து போனார்கள். அத்தனை மகிமையும் அத்தனை வல்லமை நிறைந்த நம்முடைய ஆண்டவர் அடிக்கிறவர்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாராம். தாடி மயிரை பிடுங்கிறவர்களுக்கு தன்னை அர்ப்பணித்தாராம். இவன் காரி உமிழ்கிறவர்களுக்கு தன் முகத்தை மறைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கேயும் தேவன் தன்னை தாழ்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிறார். நம்மளை யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்மளை ஒரு மாதிரி அற்பமாக நினைக்கிறாங்கன்னா நம்ம எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். இப்படி என்னை நினைக்கிறாங்களே, என்னை தப்பாக பேசுகிறாங்களே, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே அப்படின்னு எவ்வளோ நம்ம ஃபீல் பண்ணுறோம். கோவம் வருது, எரிச்சல் அடைகிறோம். நான் தப்பே பண்ணல, என்னை எப்படி அவங்க பேசலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எந்த விதத்துலையும், அதாவது தங்களை பொறுமையோடு கூட அமைதலாக தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அப்படின்னா அவருக்குள் இருந்த தாழ்மையை மனுஷீகத்தில் வெளிப்படுத்துகிறார். அவர் மாம்சமாய் வந்ததுக்கே, மாம்சத்தில் வந்ததே எதை வெளிப்படுத்துவதற்காக அப்படின்னா, தனக்குள்ள ஒரு தாழ்மை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான். நான் தாழ்மை உள்ள தேவன் என்பதை வெளிப்படுத்துவதற்காக தான். சும்மா அப்படி யாரை தேடணும் போதே விழுந்தாங்க அப்படின்னா, அவரை கைது செய்தவர்களை, சிலுவையில் அடிக்கிறவங்களை என்ன வேணாலும் தேவன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி அவ்வளோ அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களுக்கு, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாயிருக்கிற நம்முடைய தேவன் அமைதியாய் தன்னை தாழ்மையாய் ஒப்பு கொடுத்தார்னா, நம்ம எத்தனை உயரத்தில் இருந்தாலும் நாம் எப்போதும் தாழ்மை உள்ளவர்களாகவே இருதயத்தில் காணப்பட வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் அதே 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், அமைதியா இருந்தாராம். தாழ்மை உள்ளவர்கள் எப்போதும் எப்படி இருப்பாங்க? ஒரு மாதிரி என்ன சொல்றது, படப்பட படப்படன்னு ஒரு பெருமையானவங்கெல்லாம் பேசவே மாட்டாங்க. தாழ்மையாக இருக்குது அப்படின்னா வாயில் வார்த்தை வர்றது கூட ரொம்ப யோசிச்சு, ஏன் அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. சில சில கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா தங்களுடைய மகிமையே எடுத்து பேசுகிற ஆட்கள் உண்டு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, அப்படி இருந்தேன் தெரியுமா, எப்படி பண்ணேன் தெரியுமா, அப்படி போனேன் தெரியுமா. இப்போ எப்படிங்கிற அதை சொல்லு. இல்லை, நான் யார் தெரியுமா, அவங்களுக்கு தெரியுமா, அங்கேருந்து தான் வந்துட்டோமே. எங்கேருந்து? எல்லாருக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லை, அது நான் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன். இங்கே வந்த பிறகு கிறிஸ்து எனக்குள்ளே நமக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா இப்போ எப்படி இருக்கிறோம்? வந்த பிறகும் கூட எதையாவது என்ன பண்ணக்கூடாது. இப்போது நான் ஒரு காலத்தில் திருடனாக இருந்தேன் அப்படின்னு இதை சொல்கிறதுக்கே நமக்கு இதில் இல்லை. நான் ஒரு காலத்தில் திருடனாக, அந்த திருடனாக இருந்ததை கூட மகிமையாக பேசுகிற ஆள் உண்டு. நான் எப்படி தெரியுமா, நான் அவனுக்கு தெரியவே தெரியாது நான் பர்ஸில் இருக்கிற இந்த பாக்கெட்டில் இருக்கிற பர்ஸை எடுக்கிறது. இதை எதா பேசுறது இல்லையா? இல்லை, எந்த காரியத்தையும் நம்முடைய இருதயத்திலிருந்து எந்த பெருமையான வார்த்தையில் உனக்கு என்ன தகுதி இருக்கட்டும் எதுவுமே வந்துட வேணாம். காரணம் என்னென்னா, அவர் அமைதியாக இருந்த குற்றம் அவர் மேலே பழி பொய்யான குற்றம் சாட்டுறாங்க. அப்போ கூட அவர் அமைதியாய் தாழ்மையாய் அப்படி சாந்த சொருபியாய் சாந்த குணமுள்ளவராய் அப்படி இருந்தாங்க. எல்லாரும் அவர் பார்த்து சொல்கிறேன், இவன் தானே, இவனையே விடுவித்து கொள்ள முடியல, இவன் எங்கே ஜனங்களை விடுவிக்க போகிறேன், என்னென்னமோ பேசுகிறாங்க. ஜனங்கள் கண்ணார கண்டார்கள். இல்லை, ஆயிரமான ஜனங்களை அவர் விடுவித்தார். ஆயிரமான ஜனங்களுக்கு பார்வை கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், குருடர்களுக்கு பார்வை, இத்தனை அற்புதங்களை செஞ்சவங்க கூட அந்த இடத்துல சொல்கிறாங்க, இவனையே
என்ன பண்ணிக்கொள்ள முடியல, தப்பித்து கொள்ள முடியல. என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒருபோதும் அந்த முகத்தை அவங்களுக்கு கோபமாகவும் காமிக்கல, நான் யார் தெரியுமானும் காமிக்கல. அப்படியே அமைதியாக இருந்தார். இதுக்கு காரணம் அவருக்குள் வெளிப்பட்ட தாழ்மை. சொல்லியிருக்கலாம், நம்முடைய ஆண்டவர் என்ன வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். என்னை கோபப்பட்டு இப்போது இவ்வளோ என்ன சொல்ல, துரோகிகளே என்கிட்ட எவ்வளோ அனுபவித்தீர்கள். இல்லை அதை சுகம் பெற்ற ஆள்லாம் கூட இருப்பான், விடுதலை பெற்ற ஆள்லாம் கூட இருப்பான். அவன் கூட சொல்லியிருப்பான், அவனுக்கு என்னென்னா நம்மளை விடுதலை ஆக்கினார், அவளை விடுதலை ஆக்க கொள்ள முடியல பற்றியா, அப்படிலாம் பேசியிருப்பான். அவங்களாம் பார்த்து கூட, துரோகியே நீ நல்லா இருக்க மாட்டான், அப்படி ஒன்றும் பேசவே இல்லை. அவரை அப்படியே மயிர் கத்தரிக்க கொண்டு போகிற ஆடு எப்படி வாய் திறவாது இருக்குமோ அப்படி போல கொண்டு போகப்பட்டாராம். அதுக்கு காரணம் அவருக்குள் ஏற்பட்ட தாழ்மை. எங்கேயுமே தனக்கு வாதாடவே இல்லை. அவர் என்ன வாதாடலைன்னா, நான் சொல்கிறது கரெக்டு, நீங்கள் பண்ணுறது தப்பு அப்படின்னு ஒரு நாள் அவர் வாதாடலை. அவருக்கு ஒன்றே ஒன்று தெரியும், பிதா கட்டளிடாமல் ஒன்றும் நடக்காது. அமைதியாக இருந்தார்னா, பேச்சில் சிந்தையில் அமைதியாக அவர் காணப்பட்டார். இருதயத்தில் ஒரு தாழ்மை இருக்கணும், மகிமையில் ஒரு தாழ்மை இருக்கணும். அவருக்கு சமமாக இருப்பதை கூட எதுவாக எண்ணலையா, கொள்ளையாளின்னு பொருளாக எண்ணலை, தன்னை அப்படியே தாழ்த்திட்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்தது ஜனங்களை வித்தியாசப்படுத்தி பார்க்கல. இந்த ஜனம் அந்த ஜனம், இப்படிப்பட்ட மக்கள், ஏழை உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படின்னு பார்க்கல. எல்லாரோடு கூட அவர் பாவிகளோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டதெல்லாம் பார்த்தாங்க. இவரை புரிஞ்சிக்கவே முடியலையா, இது எப்படியா, இவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர், இவர் யூதன், நம்ம அசுத்த ஜனங்களோடு சேரக்கூடாது, அந்த ஜனங்களோடு கூட உட்காரக்கூடாது அப்படின்லாம் நினச்சாங்க. ஆனால் இவரும் நீதிமான்களை அல்ல பாவிகளையே ரட்சிக்க வந்ததுனால தன் அதிகமான நேரம் அப்படிப்பட்ட ஜனங்களோடு கூட அவர் தன்னை முழுமையாய் வெளிப்படுத்தி கொண்டார். இது எதை வெளிப்படுத்துகிறது? அவருக்குள்ள இருந்த தாழ்மை. அல்லேலூயா. கடைசியாய் ஒரு காரியம், அதில் இன்னும் அவர் மனுஷீகத்தில் வெளிப்பட்ட போது எப்படி தாழ்மை வெளிப்படுத்தினார்னா, வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவர்களுக்கு தான் என்ன பண்ணாரா அப்படின்னு என்ன, பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மீது வைத்த போது கூட அவர் என்ன பண்ணவே இல்லை, எந்த விதத்திலும் தன் நியாயத்தை நிலைநிட்ட அவர் விரும்பலை. அங்கேயும் தன்னை தாழ்த்தினார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 60வது வசனம் 61வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 26. பொய் சாட்சி சொல்லியும் சாட்சி ஓவவில்லை. ம் 63வது வசனம். இவரை குறித்து அந்த 62ல், அப்பொழுது எழுந்திருந்து என்றான். இயேசுவோ எப்படி இருந்தாரா, பேசாமல் இருந்தார். அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். என்ன, பிரதான ஆசாரி எழுந்திருந்து அவரை நோக்கி, இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை நீ குறித்து நீ ஒன்று சொல்லுகிறது இல்லையா என்றான். இயேசுவோ எப்படி இருந்தாரா, பொய்யான குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கும்போது கூட அவர் என்ன பண்ணலை, பேசலை. ஏன்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார். மாம்சத்தில் வெளிப்பட்டதுனால எதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம், தாழ்மையாக இருக்கணும். அங்கே கூட பெருமையானது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நான் எங்கேருந்து வந்தேன் தெரியுமான்னு சொல்லிடக்கூடாது, எனக்கு இப்போ நான் உங்களை என்ன பண்ணுவேன் தெரியுமா, ஒரு வார்த்தையும் சொல்லலை. பொய்யாய் சொன்னும்போது கூட அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை எப்படி வெளிப்படுத்துகிறார்னா, தன்னை தாழ்த்தினவராய் தாழ்மையுள்ளவராக. இப்போ இதுதான் நமக்கு அடையாளம். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், கிறிஸ்து நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். நீங்களும் நான் கிறிஸ்துவை பெற்றெடுத்திருக்கிறோம் அப்படின்னா எது அடையாளமாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்றே ஒன்று, நிறைய அடையாளம் இருக்கலாம், ஒரே ஒரு அடையாளம், மிக முக்கியமான அடையாளம், அது தாழ்மையின் அடையாளம். அதனால தான் அவர் முன்னணியில் அவர் கிடைத்திருக்க காண்பீர்கள். அவ்வளோ பெரிய தேவன், எங்கே இடம் இல்லையா அவருக்கு, சத்திரத்தில், அதாவது குடிமதிப்பு எழுதப்பட்டாயிற்று,
நாசிரியத்திலிருந்து அவர்கள் பெத்லேமுக்கு போய் ஆகணும். அந்த அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அங்கே போய் கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறோம். இப்போ நம்ம மெட்ராஸ்லேருந்து இப்போது இதுக்கு சவுத்துக்கு அசனோ அப்படின்னு சொல்லி எல்லோரும் போகிறாங்க. சில பேருக்கு அங்கே வீடு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு அங்கே சொந்தக்கார வீட்டுங்களை நம்ம போய் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு போவாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு பாம்பேலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, இல்லை இப்படி கர்நாடகாவிலேருந்து எல்லாம் போகும்போது ஒரு வீட்டில் ஒரு 500 பேர் அப்படி கூடலாம், சபையில் படுத்துக்கலாம். ஏன்னா சாப்பாடு 3 வேளையும் அங்கே சாப்பாடு தருவாங்க. சும்மா நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு இதுக்கு போயிட்டு வரலாம், விழாக்கு அப்படின்னு சொல்லி போவாங்க. அப்போ எல்லோரும் சொந்த வீடு இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நம்ம யோசேப்புக்கு அவர் ஊரை விட்டு வந்து ரொம்ப காலங்கள் ஆகிப்போச்சு. அப்போ அவருக்கு அங்கே வீடு இருந்துச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இவங்க போய் அங்கே தங்குவதற்கு இடம் இல்லை. அப்போ யாரோடு கூட தான் அவங்க தங்கி இருந்திருக்கணும். அப்படி தங்கி இருந்தபோது அவங்களுக்கு பிரசவ வேலை வந்ததுனால தங்கி இருக்கிற வீட்டில் இயேசுவை பெற்றெடுக்க முடியாது. அப்போ இவங்க போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு லாட்ஜ் எடுக்கலாம், ஒரு ரூம் புக் பண்ணலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது சத்திரம் என்பது அதான் நம்ம போய் புக் பண்ணி அங்கே இருக்கிறது. அங்கே போனால் ஏற்கனவே எல்லாம் புக் பண்ணி, நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் போய்க்கிறாங்களோ தெரில, முன்னாடியே புக் பண்ணி எப்போ நாங்கள் எல்லாம் அங்கே வந்துடுறோம் சொல்லி அப்படின்னு எல்லாரும் ரூம் இல்லை போயிட்டு தங்கினதுனால, ரூம் அவைலபிளாக இல்லாததுனால அந்த பிள்ளையை பெற்றெடுக்க சத்திரத்துலேயும் அவருக்கு என்ன இல்லை, இடம் இல்லாதனால அந்த வேதனையோடு அவர் வெளியில் போகும்பொழுது அவர் பிறந்திருக்கிறார். ஏதோ ஒரு மறைவில் எல்லாம் இல்லை, ஒரு மறைவில் அவர் அந்த நம்ம ஆண்டவர் பிறந்திருக்கணும். பிறந்த பிள்ளையை கொண்டு போய் முன்னணியில் கிடத்துக்கிறார்கள். மாட்டுக்கொட்டாயில் பிறந்தார் அப்படின்னு இல்லை, வழியில் பிறந்தார். ஏன்னா அங்கே இடம் இல்லை. அப்போ அந்த பிள்ளையை கொண்டு போய் முன்னணியில் கிடத்துறாரு. அப்படின்னா முன்னணியில் கிடத்த வேண்டிய நோக்கம் என்னென்னா, மேய்ப்பர்கள் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், இவர் நல்லவர், இவரிடத்துல யாதொரு குற்றம் இல்லை, யாதொரு பிழையும் இல்லைன்னு மேய்ப்பர்கள் சொல்லணும். ஏன் மேய்ப்பர்கள் சொல்லணும் அப்படின்னா, ஆதி நாட்களில் இஸ்ரவேலர்களுக்கு கர்ப்பம் திறந்து பிறக்கிற பிள்ளைகள், அது ஆடாக இருக்கட்டும் மாடாக, எல்லா மிருக ஜீவன் முதற்கொண்டு மனிதர் முதற்கொண்டு முதல் பிறக்கிற பிள்ளையெல்லாம் கர்த்தருக்குரியது, அதை பரிசுத்தப்படுத்தினார்கள். மிருகங்களை ஏன் பரிசுத்தப்படுத்தினாங்க அப்படின்னா, தேவனுக்கு பலி செலுத்தணும். அப்போ தேவனுக்கு பலி செலுத்தணும்னா முதல்ல போடுற கன்றுக்குட்டியோ ஆட்டுக்குட்டியோ தான் பலி செலுத்தணும். அப்போ போடுற ஆட்டுக்குட்டி, இப்போ ஒரு ஆடு இருக்குது, ஆட்டினுடைய சுபாவம் நின்று கொண்டே குட்டி போடும். அப்படி போடும்பொழுது கையோ காலோ ஊனம் ஆயிடக்கூடாது. அப்போ ஊனம் ஆயிடுச்சுன்னா அது கர்த்தருக்கு பலி செலுத்தக்கூடாது. அதனால் நம்ம ஆண்டவர் முதற்பேரானவர், அந்த முதற்பேரானவரை யார் சோதித்து இவர் யாதொரு முடமும் இல்லைன்னு சொல்லணும்னா மேய்ப்பர்கள் சொல்லணும். அதனால தான் அவர் முன்னணியில் கிடைத்திருக்க காண்டார்கள். இப்போ மேய்ப்பர்கள் சொல்லிட்டாங்க. மேய்ப்பர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் சாஸ்தாங்கமாக விழுந்துட்டான், நீர் பரிசுத்தர் 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 அப்படின்ட்டான். காரணம் ஏன் அப்படின்னா, இவர் தேவ ஆட்டுக்குட்டியாக வெளிப்பட போகிறார். அல்லேலூயா. இப்போ இந்த அப்பேற்பட்ட தேவன் இந்த பூமியில் வரும்பொழுது தாழ்மை உள்ளவராய், எதெல்லாம் தாழ்மையாக இருந்தார், தன்னுடைய இருதயத்தில் தாழ்மையாக இருந்தார். மகிமையில் அவர் எடுத்துக்கொள்ளவே இல்லை, அதுவே ஒரு தாழ்மை. பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார, அது ஒரு தாழ்மை. பொய்யாய் குற்றம் சாட்டும் போது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லாமல் தன்னை தாழ்த்தினார, அது ஒரு தாழ்மை. காரணம், கிறிஸ்து வெளிப்படுவாரானால், கிறிஸ்துவை பெற்றெடுப்போமையானால், நமக்குள்ளே கிறிஸ்து இருப்போமையானால், இப்படிப்பட்ட தாழ்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்து பிறந்திருக்கிற இந்த நாள் உலகமெல்லாம் வித்தியாசமாக வேறு மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறது. நாமளும் சந்தோஷத்தோடு கூட முடிஞ்சிடும். எதை இப்போ பிரியாணி சாப்பிட்றீங்களோ இல்லை வாங்கி சாப்பிட்றீங்களோ, எதை கிண்டி பொங்கல் மாதிரி சாப்பிட்றீங்களோ தெரியாது, சாயந்தரக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த என்னென்னா விபரீதமான முடிவெலாம் எடுப்பாங்க. நம்ம செய்யலாமே அப்படின்வாங்க, கட்சியில் ஒருத்தர் சாப்பிட முடியாமல் போயிடும். அதனால் செய்ய முடியலன்னா எங்கேயாவது வாங்கியாவது சாப்பிட்டு போயிருங்க, சந்தோஷம் என்ன ஆயிரும், முடிஞ்சிடும். இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், நமக்கு முடிஞ்சிடும். அடுத்து இந்த நாள் எப்படி போச்சுன்னே தெரில. அடுத்தது எதுக்கு எதிர்பார்த்துருப்போம், 1ஆம் தேதின்னு. அந்த 1ஆம் தேதி 12-2 மணி வரைக்கும் கண்ணு கொஞ்சம் சமாளிக்கும். அதுக்கப்புறம் அவ்வளோதான். அந்த 1ஆம் தேதினா திங்கக்கிழமை முழுக்கும் அப்படியே என்னப்பா இருக்கிறேன் என்ன, அந்த 1ஆம் தேதியே மயக்கத்தில் போவோம். 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அப்போ தான் தெளிவடைவோம். நேற்று போயிடுச்சு இல்லை 1ஆம் தேதி, அவனுக்கு 1ஆம் தேதி போச்சா போலையான்னு தெரியல, திருப்பி அவனுக்கு அடுத்த பிரச்சனைகள் இருக்குது, அவன் போய் ஆகணும். ஆனால் தேவன் நமக்கு கொடுத்துருக்க இந்த நாளை நாம் இப்படி நினைவு கூறணும். ஆண்டவர், நீ தாழ்மையாக இருந்தீர், பிதாவாகி தேவன் உண்மை உயர்த்தினார். நாங்களும் உம்மை தரித்து கொண்ட நாங்கள் யாரை வெளிப்படுத்தணும், தாழ்மையாய் நாங்கள் வெளிப்படணும். ஏன்னா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரு. இந்த தாழ்மை வெளிப்பட்டுருச்சுன்னா எல்லா வாழ்க்கையும் கர்த்தர் உயரத்தில் உன்னதத்தில் கொண்டு போய் நிறுத்தி கொள்ளுவார். அல்லேலூயா. இப்படி தாழ்மையை தரித்து கொள்ளுவோம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கலாம். மனத்தாழ்மையே அல்லாமல் வேறு எதை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கிறார்? அவர் பிறந்ததே ஒரு தாழ்மை தான். அவர் வெளிப்பட்டது ஒரு தாழ்மை. ஜனங்களோடு பிரயாணித்தது ஒரு தாழ்மை. அவர் பழகின காரியங்களெல்லாம் தாழ்மை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் 7, 8, 9 வாசிக்கும் பொழுது அவர் தன்னை தாழ்த்தினார் அப்படின்னா தன்னை முற்றிலுமாய் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான நாட்களுக்காய் ஸ்தோத்திரம், வேலைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் எப்போது நாங்கள் உணர வேண்டியது தாழ்மையாக இருப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று சொன்னீரே, அந்த சாந்தமும் தாழ்மையும் எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீர் எப்படி சாந்தமாய் காணப்பட்டீரோ ஆண்டவரே, பதிலை கூட நீர் உறக்கமாய் சொல்லலையே, நியாயத்தை கூட நீர் உறக்கமாய் சொல்லலையே. எங்கெல்லாம் தன்னை சாந்தப்படுத்தணுமோ அங்கெல்லாம் தன்னை சாந்தப்படுத்தி தன்னை தாழ்த்தி நீர் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பேசின போது கூட தன்னை தாழ்த்தி நீர். அப்பேற்பட்ட அந்த தாழ்மை எங்களுக்கு வரட்டும் ஆண்டவரே. நாங்களும் உருமாற்றம் அடையணும் ஆண்டவரே, நாங்களும் மறுரூபம் அடையணும் ஆண்டவரே. இந்த தாழ்மை தரித்து கொள்ளணும் ஆண்டவரே. தாழ்மையினால நாங்கள் ஒவ்வொரு நாள் ஆண்டவரே நாங்கள் மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்கணும் ஐயா. எங்களுக்கு யாதொரு சிந்தைகள், பிரிவினையின் சிந்தைகள், பெருமையின் சிந்தைகள், மேட்டுமையின் சிந்தைகள் வந்துவிடாதபடி எல்லாரோடும் ஆண்டவரே நாங்கள் பழக, எல்லாரோடு கூட அன்பு செலுத்த, எல்லாரோடு கூட ஐக்கியப்பட. அது உயர்வோ தாழ்வோ ஆண்டவரே, வசதி பணம் இவைகளில் தான் உயர்வு தாழ்வு. ஆனால் ரட்சிப்பில் இல்லவே இல்லையே. ஒரே ரட்சிப்பை கொடுத்தீரே. யூதன் என்று இல்லைன்ட்டீங்களே, கிரேக்கன் என்று இல்லையே, சுயாதீனன் அடிமை என்று இல்லாதபடிக்கு உம்முடைய ஆவினால நிரப்பி எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்த்தீரே. இப்பேற்பட்ட ஒரு ஐக்கியமும் சாந்தமும் சமாதானத்தையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தாழ்மை உள்ளவரிடத்துல தான் கிருபையே தங்குகிறதா. நம்ம ஆண்டவர் தாழ்மையாக இருந்ததுனால பிதாவின் கிருபை அவருக்குள்ளே தங்கி இருந்தது. அதே தாழ்மை நமக்குள்ளே இருக்குமே, ஏன்னா அவரும் நமக்குள்ளே தங்கி தாபரிப்பாரே. அந்த கிருபை, அந்த தாழ்மை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லை மரியாள். தன்னை அந்த அம்மா தாழ்மையாக இருந்ததுனால உலக ரட்சகர் அவங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறாரே. இப்போ நமக்குள்ளேயே அந்த தாழ்மை இருக்குமேனா கிறிஸ்து இன்னும் 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 நமக்குள்ளே வெளிப்பட முடியுமே. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கேயாகிலும் பெருமையோ மேட்டிமையோ வேறு எந்த காரியத்தை குறித்தாகிலும் நாங்கள் ஆண்டவர் மேன்மை பாராட்டியிருப்போமே. ஏன்னா எல்லாவற்றையும் மாற்றி போட்டு பவுலை போல சிலுவையை குறித்தே அல்லாமல் நான் ஒன்றை குறித்த மேன்மை பாராட்டுன்னு சொன்னாரே, அப்படி போல நாங்களும் ஆண்டவர் அந்த சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட உதவி செய்யும். சிலுவையில் எங்களை அடிக்க 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 எங்களுக்குள்ளாய் தாழ்மையும் கிருபையும் பெருகுமே. உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இந்த கால நேரத்திற்காகவும் மனமகிழ்ச்சி நாளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய சந்தோஷம் ஆண்டவரே, இந்த கிறிஸ்து ஆண்டவரே பிறந்த இந்த நாளை நினைவு கூறுகிறபடியினாலே ஆண்டவரே, இந்த நாளை நாங்கள் நினைக்கும் போதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்டாவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீர், இந்த நாளை காண உதவி செய்தீர், இந்த நாளை எங்களுக்கு மேன்மைப்படுத்தி கொடுத்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வந்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. வர தடைப்பட்ட பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே சுகமும் பலனும் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. நாள் முழுக்க எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரும் ஆண்டவரே. சத்துரு யாதொரு ஆண்டவரே நெருக்கத்தையும் பலவிதமான காரியத்தை கொண்டு நிரப்பி விடாதபடிக்கு இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாய் மனமகிழ்ச்சியாய் ஒருவரை ஒருவர் வாழ்த்தி கொள்ள, ஒருவரை ஒருவர் நேசிக்க, ஒருவரை ஒருவர் ஆண்டவர் விசாரித்து கொள்ளுகிற கிருபைகள் எங்களுக்கு தாரும்.
ஆசீர்வதியும், உங்கள் நாமத்தை உயர்த்தி கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.